May I invite our chief guest, Dr. Father A. Xavier Arulraj, Senior Advocate and Secretary, Legal Cell, Tamil Nadu Bishops' Council, Chennai, to address the gathering. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இக்கல்லூரியினுடைய செயலர், என்னுடைய அருமை நண்பர் முனைவர் தந்தை சுவாமிநாதன் அவர்களே, இந்த கல்லூரியில் பணி செய்கின்ற என் உடன் குருக்கள், மரியாதைக்குரிய அருள்செல்வம் அவர்களே, ஜோனா ஆரோக்கியராஜ் அவர்களே, ஜேவியர் அவர்களே, அலெக்ஸ் அவர்களே, சார்ல்ஸ் அவர்களே, எடிசன் அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர், துணை முதல்வர், இந்த கல்லூரியினுடைய தொகுதி 1 முதல்வர், துணை முதல்வர், தொகுதி 2 முதல்வர், துணை முதல்வர், மற்றும் இந்த கல்லூரியினுடைய கற்றறிந்த பேராசிரியர்கள், பெருமக்கள், அறிஞர்கள், இந்த கல்லூரியில் பணி செய்கின்ற பணியாளர்கள், மற்றும் இந்த புனித வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான கனவுகளோடு பரந்த வானத்தில் இச்சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து சிறகு விரிக்க காத்திருக்கும், சிறகு வளர்த்து கொண்டிருக்கிற என் நெஞ்சுக்கு நெருக்கமான தம்பிகளே, தங்கிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். முதலில் இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய என்னுடைய இனிய நண்பர் தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், கடலூரில் இப்படிப்பட்ட சென்ட் ஜோசப்ஸ் என்கிற அந்த நிறுவனம் 1885 செயல்படுகிறது என்று காற்றில் வருகிற ஒரு செய்தியாக அவ்வப்போது என்னுடைய காதுகளில் விழுந்தாலும் இதை நேரில் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த வாய்ப்பை இன்றைக்கு இறைவன் தந்திருக்கிறார் என்பதால் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சுவாமிநாதன் மூலமாக அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. காரணம், உயர்நீதிமன்றத்தில் பணி செய்கின்ற பல வழக்குரைஞர்கள், அங்கு பணி செய்கின்ற பல பணியாளர்கள், அங்கு நான் பார்க்கிற நண்பர்கள் கடலூர் என்று சொன்னவுடன், ஆமாம் ஃபாதர், நான் சென்ட் ஜோசப்ஸில் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது காலேஜ் கிடையாது, பள்ளிக்கூடம். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் என்பது இன்றைக்கு வளர்ந்து கல்லூரியாகி இருக்கிறது. கடந்த 33 ஆண்டுகளாய் 1991ஆம் ஆண்டு தொடங்கி இங்கு கல்லூரியாக வளர்ந்திருக்கிறது. நான் வளர்கிறேன் மம்மி என்று விளம்பரத்தில் சொல்வது போல கல்வி தளத்தில் இது தடம் பதித்து ஏறக்குறைய 150 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிறது. 150 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த பொழுதில் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். கடலூர் என்பது ஒரு கடலோர நகரம், நிறைய நதிகள், சிற்றாறுகள் நிறைந்த மாவட்டம். இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த வனமாக இருந்திருக்க வேண்டும், அல்லது வயலாக இருந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வி கண் திறப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த தந்தையர்கள், MEP ஃபாதர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இங்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்ன நம்முடைய தெய்வ புலவன் திருவள்ளுவன் அவருடைய வார்த்தைக்கேற்ப இங்கு எழுத்தறிவிப்பது இறைவனுடைய பணி என்கிற அடிப்படையிலே அவர்கள் வெறும் நற்செய்தி அறிவிக்காமல் இந்த கல்வி பணியை அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கல்வி பணிக்கு மதம் இல்லை, இந்த கல்வி பணிக்கு ஜாதி இல்லை, இந்த கல்வி பணிக்கு பாலியல் வரம்பில்லை. சமூகத்தில் இருக்கிற உயர்ந்தோர் தாழ்ந்தோர், மேலோர் கீழோர், ஆண்கள் பெண்கள்
கருப்பு சிவப்பு அல்லது உயர்வு அல்லது தாழ்வு, குட்டை நெட்டை, இது போன்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் கல்வி என்பது அனைவரையும் சென்றடைய வேண்டும். யூனிவர்சல் எஜுகேஷன் என்று சொல்கிறோம். காரணம், இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் படிக்கலாம் என்று பல நூறு ஆண்டுகளாய் நம்முடைய சமூகத்தில் ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது. அதை வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் பிறந்தவர்கள், இன்னும் ஒரு சிலர் போராடுவதற்கும் காவல் செய்வதற்கும் பிறந்தவர்கள், மற்றொரு பிரிவினர் வணிகம் செய்வதற்கும் பொருள் ஈட்டுவதற்கும் பிறந்தவர்கள், மற்றொரு பிரிவினர் உழைப்பதற்கும் வியர்ப்பதற்கும் பிறந்தவர்கள். இந்த எந்த பிரிவிலும் சாராதவர்கள் சாவோடும் அழுக்கோடும் தொடர்புடையவர்கள். இந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிற இந்த 5 படிகளிலே மேலே இருக்கிற 3 படிகள் கற்கலாம், கற்பிக்கலாம், வேதங்களை ஓதலாம், படிக்கலாம். ஆனால் அடியில் இருக்கிற 2 பிரிவுகள் கற்கவும் முடியாது, கற்பிக்கவும் முடியாது. அவர்கள் படித்தால் அவர்களுடைய நாக்கை அறுக்க வேண்டும், அவர்கள் படிக்க கேட்டால் அவர்களுடைய காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்றெல்லாம் இருந்த சட்டங்கள், அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பேது என்று சொன்ன இந்த சமூகத்தில் பெண்களும் படிக்கலாம், ஆண்களும் படிக்கலாம், அனைவரும் படிக்கலாம், வாருங்கள் என்று சொல்லி அனைவரையும் படிக்க வைத்த பெருமை 1713ஆம் ஆண்டு தொடங்கி தமிழகத்தில் கல்வி பணியில் கல்வி தளத்தில் களமாடுகின்ற கிறித்தவ சமூகத்தை சாரும் என்பதை நான் தாழ்மையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை நான் இருமாந்து சொல்ல விரும்பவில்லை, பெருமையோடு சொல்ல விரும்பவில்லை, செருக்கோடு சொல்ல விரும்பவில்லை. மாறாக தாழ்ச்சியோடும் அதே சமயத்தில் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அண்மையில் கூட தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், இந்த கல்வி பணியை கொண்டு வந்தது கிறித்தவர்கள் அல்ல, இந்த கல்வி என்பது மேலை நாட்டு கல்வி அவர்கள் புகுத்தியிருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் வரலாற்றை நாம் சரியாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். வரலாறு என்பது நாம் நினைத்தபடி மாற்றக்கூடியதல்ல. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்த நாடு என்று சொல்கிறார்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இந்த நாட்டில் எந்தையும் தாயும் படிக்க இயலவில்லை என்பதை பதிவு செய்திருக்கிறீர்களா? புல் முளைப்பதற்கு முன்பாக, இந்த மண்ணில் புழு நெளிவதற்கு முன்பாக எந்தையும் தாயும் இங்கே குப்பை பொறுக்குகிற வேலையும், கழனியில் இறங்கி காடுகளில் இறங்கி காடுகளை திருத்துகிற பணியையும் செய்தார்களே ஒழிய எந்தையும் தாயும் இங்கு படிக்க இயலவில்லை. எந்தையும் தாயும் படிக்கலாம், அனைவரும் கற்கலாம் என்கிற அந்த அடிப்படை அரிச்சுவடியை இங்கு கொணர்ந்தது கிறித்தவர்கள். அத்துடன் இந்த மண்ணில் அனைவரும் படிக்கலாம், அனைவரும் கற்கலாம். ஜாதி என்பது தடையாக இருக்கக்கூடாது, மதம் என்பது தடையாக இருக்கக்கூடாது. மானமும் அறிவும் மனிதருக்கென்றால், மானமும் அறிவும் மனிதருக்கென்றால் அதுதான் அது மனிதனுடைய சுயமரியாதைக்கு அடையாளம் என்று சொன்ன தந்தை பெரியார். தொண்டு செய்து பழுத்த கிளம் அவர் தூய தாடி மார்பில் விழும், தொண்டு செய்து பழுத்த கிளம் அவர் தூய தாடி மார்பில் விழும், அவர் மண்டை சுரப்பை உலகுதொழும், அவர்தான் தந்தை பெரியார் என்று புரட்சி கவிஞர் அடையாளம் காட்டிய தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த மண். நீங்கள் நினைக்கலாம், ஏன் கிறித்தவத்திலிருந்து திடீரென்று நாத்திகத்திற்கு ஃபாதர் பேசிக் கொண்டிருக்கிறார், தாவுகிறார் என்று நினைக்கலாம். இரண்டிற்கும் என்ற தொடர்பு அப்படி. காரணம், கல்வி எங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதோ, கல்வி எங்கெல்லாம் நெருப்பாக பற்ற வைக்கப்படுகிறதோ அங்கே சமூக நீதி கரை புரண்டு ஓடும். அதே சமூக நீதியைத்தான் தந்தை பெரியாரும் பிரச்சாரம் செய்தார். சாகிறவரை, நான் பங்கு தந்தையாக இருந்தபோது, நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அடிப்படையில், நான் உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக இருக்கலாம், அதெல்லாம் 2ஆம் பட்சம். அடிப்படையில் நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். என்னுடைய கோவிலில் நான் பங்கு தந்தையாக இருக்கிற போது தந்தை பெரியாருடைய படத்தை போட்டு நான் என்னுடைய புனித அன்னாள் சுவக்கின் ஆலயத்தினுடைய கேலண்டரை அடித்தேன்.
கிறிஸ்தவர்களுக்கு அதிர்ச்சியாக போய்விட்டது. கடவுளை நம்புகிறவன் பொய்யன், முட்டாள், கடவுளை வழிபடுகிறவன் முட்டாள், கடவுளை போதிக்கிறவன் அயோக்கியன் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய படத்தை ஒரு கோவிலில் ஒரு சாமியார் போட்டு அடிக்கலாமான்னு சொல்லி உத்தம கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க கிறிஸ்தவர்கள் பலர் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். என்னுடைய ஆயர் விசாரணைக்கு என்னை கூப்பிட்டார். மரியாதைக்குரிய மறைந்து போன எங்களுடைய மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜஸ்டின் திரவியம் அவர்கள், அவர் கேட்டார், ஃபாதர் சேவியர், ஒய் யூ பிரிண்டட் an atheist in the calendar, சர்ச் கேலண்டர். நான் சொன்னேன், அவர் நாத்தியர் என்பதற்காக அவருடைய படத்தை போடவில்லை, அவர் இந்த தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் சமூகத்திற்கும் செய்திருக்கிற தொண்டுக்காகவும் சமூக நீதிக்காகவும் அவருடைய படத்தை இந்த ஆலயத்தில் நான் கேலண்டரில் அடித்தேன் சொன்னேன். என் அன்புக்குரிய தம்பிகளே, தங்கைகளே, கல்வி கற்பிக்கிறவன் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கடவுளை நம்பாவிட்டாலும் அவன் தொழப்பட வேண்டியவன், அவன் வணங்கப்பட வேண்டியவன். இங்கிருக்கிற பெரியவர்கள் அனைவரும் கல்வி என்கிற தளத்தில் யார் பெற்ற பிள்ளைகளுக்கோ இந்த சமூகத்திற்கோ எந்த விதமான ஜாதி மத பேதம் பார்க்காமல் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இங்கு இருக்கிற பேராசிரியர்கள் மற்றவர்கள். போன வாரத்திற்கு முந்தைய வாரம் நேற்று கூட தந்தை தொலைபேசியில் தொடர்பு கொள்கிற போது நான் உச்சநீதிமன்றத்தில் தான் ஒரு வழக்கிற்காக போய்கொண்டிருந்தேன். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியினுடைய நீதிமன்றத்தில் நாங்கள் இருந்தோம். தந்தை அப்போது என்னை தொடர்பு கொண்டார். அந்த உயர்நீதிமன்றத்தில் சமைக்கிற தொழில் செய்கிற உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களுக்கு சங்கம் இருக்கிறது. மதிய உணவிற்கு அங்கே கேன்டீன் வச்சுருக்காங்க. அந்த கேன்டீனில் சமையல் தொழில் செய்யக்கூடிய ஒரு சமையல்காரருடைய மகள் சட்டம் படித்துவிட்டு வழக்கறிஞராகிவிட்டு அவருடைய போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் இன் லா முதுகலை பட்டத்திற்காக அமெரிக்காவிற்கு அவர் இலவசமாக ஸ்காலர்ஷிப் வாங்கி கொண்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி கொண்டு அந்த பத்திரத்தோடு அந்த விருதோடு அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் சந்திரசூட் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் படிக்கப் போகிற அந்த படத்தை நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். கல்விதான் நம்மை விடுவிக்கும், கல்விதான் நம்மை உயர்த்தும். உங்களுடைய பெற்றோரும் என்னுடைய பெற்றோரும் குப்பை அள்ளியிருக்கலாம். உங்களுடைய தாத்தாவும் என்னுடைய தாத்தாவும் வெறுமனே மாட்டு வண்டி ஓட்டி கொண்டு அல்லது ஒரு 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 கழிவு தொட்டியில் இறங்கி ஒரு பணி செய்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இந்த சமூகத்தில் இந்த தளத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் கல்வியின் ஊடாகத்தான். அதுதான் டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், கல்விதான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரே கருவி. நீங்கள் டாடா பிர்லாக்கள் இல்லை, நீங்கள் அடானி அம்பானி இல்லை, நீங்கள் கிர்லோஸ்கர் பஜாஜ் இல்லை, நீங்கள் காத்ரேஜ் அல்லது இன்ஃபோசிஸ் இல்லை. நீங்கள் வெறுமனே ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சந்தியாக அல்லது அருளானந்தம் அல்லது ஒரு குப்பன் அல்லது சுப்பன் அல்லது ஒரு கருப்பையா அல்லது ஒரு பழனி அல்லது ஒரு அப்துல்லா அல்லது ஒரு அம்மாவாசை இவர்களுடைய குழந்தையாகவே இருக்கிறீர்கள். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நாம் எந்த இடத்திலிருந்து வருகிறோம், எந்த குடும்பத்திலிருந்து வருகிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எதை நோக்கி போகிறோம் என்பது முக்கியம். நான் முதலில் சொல்ல விரும்புவது, எந்த குலத்தில் பிறந்தோம், எந்த இனத்தில் பிறந்தோம், எந்த மதத்தில் பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் எதை நான் அவதானிக்கிறேன் என்பது முக்கியம், எதை நான் கனவு காண்கிறேன் என்பது முக்கியம். எனவே தான் அப்துல் கலாம் சொன்னார், தூங்குகிற போது காண்பது கனவல்ல, அது தூக்கம் விழித்தவுடன் அது கலைந்துவிடும். வாழ்க்கையில் விழித்திருக்கிற போது காண்கிற கனவுதான் நம்மை உயர்த்தும் என்று சொன்னார். நீங்கள் கனவு காண வேண்டும், நீங்கள் கனவு காண வேண்டும். தயவு செய்து கனவு காணுங்கள். என்னுடைய தந்தையார் கூட ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தார். என்னுடைய தந்தையார் பெயர் அந்தோணிசாமி. எங்களுடைய ஊரில் நாங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவங்க, வேறு யாருமே கிறிஸ்தவங்க கிடையாது, எல்லாரும் இந்துக்கள் தான். எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் மேலநெட்டூர் என்கிற கிராமம். அந்த மேலநெட்டூர் என்கிற கிராமத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கோவில் சாந்தநாயகி அம்மன் கோவில். சாந்தநாயகி அம்மன் கோவில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 100 விழுக்காடு கிறிஸ்தவர்கள், நாங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். 100 விழுக்காடு இந்துக்கள், நாங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். சுதந்திரத்திற்கு முன்பாக எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டும் என்று சொன்னபோது
ஊர்க்கூட்டம் போட்டிருக்கிறார்கள் கோவில் மண்டபத்தில். அப்போது எங்கள் அப்பா மட்டும்தான் படிச்சிருக்கார். அவர் அரசாங்கத்தில் ஆசிரியராக இருந்திருக்கார். அப்போ அந்தோணி நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், அதனால் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கு அப்படின்னு. எங்கள் அப்பா கொஞ்சம் ஓரளவு இந்த நிலப்பலத்தோடு இருந்ததுனால பள்ளிக்கூடம் தொடங்குற வசதி இருந்துச்சு. தமிழ் பள்ளிக்கூடம், இப்போ மாதிரி வியாபாரம்லாம் கிடையாது. எனவே தமிழ் வழி பள்ளி ஒன்றை தொடங்குவதற்கு எங்களுடைய அப்பா முடிவெடுத்து விட்டார். ஊரில் கூட்டம் போட்ட பிறகு பள்ளிக்கூடத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சொல்லுகிற போது எங்களுடைய தாத்தா சொல்லியிருக்கிறார், தம்பி பேரையே வச்சிடலாம், அவர் பேர் ஆண்டனி, ஆண்டனி ஸ்கூல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊர் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்டனின்னு வைக்காதப்பா, நம்ம ஊர் சாமி பேர் சாந்தநாயகி அம்மன் குலசாமி, அதனால் அவங்க பேரை வைங்கின்ட்டு. எங்கள் அப்பா சாந்தநாயகி அம்மன் நடுநிலை பள்ளின்னு தொடங்கி சாகர வரைக்கும் நடத்திட்டு இருந்தார். எதற்காக சொல்லுகிறேன், நான் ஃபாதரான பிறகு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே கவர்மெண்ட்லேயே கொடுத்துட்டோம். எங்கள் சொந்தக்காரர் எங்கள் சித்தப்பா ஒரு எம்எல்ஏ இருந்தார், அப்படியே கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டோம். இப்போ சாந்தநாயகி மேல்நிலை பள்ளியாக இருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன், மதம் என்பது எதுவாக இருந்தாலும் கல்வி என்பது தெய்வீக பணி. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், இதன் அடிப்படையில் தான் நம்மை கூறு போடுவதற்கும், நம்மை வெட்டி பிளப்பதற்கும், நம்மை கூறு கட்டுவதற்கும், நம்மை இரண்டாக வகுந்து நம்மை மோத விடுவதற்கும் இங்கே மனுஷவாடை வீசுது என்று சொல்லிக்கொண்டு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலைகின்ற நரமாமிச பட்சணிகள் அரசியல் அடிவானில் பிரவேசம் செய்கிற இந்த நாட்களில் நான் சொல்ல விரும்புகிறேன், மதத்தின் அடிப்படையில் நம்மை யாரும் பிரிக்க இயலாது. நாம் தமிழர்கள். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். புரட்சி கவிஞருடைய வார்த்தை. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். நான் ஆங்கிலம் பேசலாம், நான் லத்தீனில் பேசலாம், பிரெஞ்சில் பேசலாம், அதெல்லாம் மொழி. தமிழ் எனக்கு மொழி கிடையாது, எனக்கு உயிர். என்னுடைய அம்மா ஒரு தமிழ் பண்டிட்டு. என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. தமிழ் பண்டிட்டு. மழைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மலைன்னு சொன்னால் முழங்கால் போட்டுருவாங்க. முழங்கால் போடு மழைன்னு சொல்லு, சிறப்புலகரம்பாங்க. இப்போ பார்த்தா டிவியில் பேசுகிறவனுக்கே தமிழ் தெரியல. டிவியில் நிறையா பவுடர் போட்டு இப்போ மேக்கப் போட்டால் பேசலாம், தமிழ் தெரியணும் அவசியமே கிடையாது. மேக்கப்புக்கு தான் இங்கே ரூம் வச்சுருக்கான், தமிழில் பேசுகிறதுக்கு ரூமே கிடையாது. எங்கள் வீட்டில் எனக்கு மேலே அக்கா, எங்கள் கீழே தங்கச்சி, நான் 3 பேர். எங்கள் அம்மா இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 3 குறள் படிக்க சொல்லுவாங்க எங்கள் அக்காவை. நான் 2 குறள், எங்கள் அக்கா 5வது, நான் 3வது, எங்கள் தங்கச்சி 1வது. எங்கள் அக்கா 3 குறள் மனப்பாடம் செய்யணும், நான் 2 குறள் மனப்பாடம் செய்யணும், என் தங்கச்சி 1 குறள் மனப்பாடம் செய்யணும். அப்புறம் படுக்க போயிடுவோம், ஜபம் சொல்லிட்டு படுக்க போயிடும். குடும்ப ஜபம் இருக்கும். அப்போ போய் படுக்க போயிடுவோம். காலையில் எந்திரிச்சோடனே திருநிதி ஆண்டவர் சுருவத்துக்கு முன்னாடி நாங்கள் பல் விளக்கிட்டு ஜபம் சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட கை கட்டி அந்த குறளை ஒப்பிக்கணும். அந்த குறளை ஒழுங்காக ஒப்பிக்கலைன்னு சொன்னால், அந்த காலத்தில் காலனான ஒரு ஓட்ட காசு இருக்கும், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இளைஞர்கள் ஒரு காலனான ஓட்ட காசு இருக்கும். அப்போ 1 அணா 2 அண்ணான்னு சொல்லுவாங்க. அப்போ 1 அண்ணான்னு சொல்லி அதில் அரையானா காலனாலாம் இருக்கும். அந்த காலனான்றது ஓட்டை போட்டிருக்கும். நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது எங்கள் அம்மா 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க, கடல் மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஒழுங்காக குறளை ஒப்பிக்கலைன்னு சொன்னால் அந்த காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப நாள் எனக்கு இந்த திருவள்ளுவரை பார்த்தாலே பிடிக்காது. இந்த ஆள் தான் நம்ம வாங்கி திங்கிறதுக்கு எடுத்தவேன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு என்னுடைய தமிழ் என்பது என்னுடைய அம்மாவினுடைய தாய் பாலோடு ஊட்டப்பட்ட தமிழ் மட்டுமல்ல, அது எனக்கு என்னுடைய உயிராக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு நான் ஒரு பாதிரியாராக போகவில்லை, ஒரு தமிழராகவே போயிருக்கிறேன். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் வரைக்கும் போய் உலக தமிழ் சங்கத்தில் பேசியிருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், என்னுடைய அம்மா போட்ட தமிழ் பிச்சை. தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா எனக்கும் எனக்கும். ஆக இந்த தமிழ் தான் நம்மை சேர்க்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆந்திரான்னு பிரிச்சிருக்கான், ஏன் தமிழ்நாடு பிரிச்சிருக்கான்? எல்லாம் இந்தியான்றது ஒரே நாடு தானே, ஒரே மொழி வைக்க வேண்டியதானே? இருக்க முடியாது. புரியுதுங்களா? மொழியின் அடிப்படையில் தான் இனம் உருவாகிறது, இனத்தின் அடிப்படையில் தான் மண் உருவாகிறது, மண் இனம் அடிப்படையில் தான் ஒரு மாநிலம் உருவாகிறது. பல மாநிலங்களுடைய சேர்க்கை என்பது இந்தியா.
அரசியல் சாசனத்தில் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கி வச்சுட்டு போனது அப்புறம் அரசியல் சாசனத்தில் தொடருது. இல்லைன்னா நம்ம போய் இங்கே வந்து நான் டெல்லியில் இறங்குறவன் வாங்கினோட வாங்க மச்சான் வாங்க மாமான்னு சொல்கிறான். நாங்கள் அவன் பேசுகிற பாஷையே புரிய மாட்டேங்குது. அவன் வந்து நிலாவிலேருந்து வந்தவனுக்கு நமக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? அவன் பேசுகிற பாஷையே புரிய மாட்டேங்குது. நாம் வந்து இந்தியாவினுடைய குடிமக்கள். அதில் வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து அதிலெல்லாம் வந்துட்டு இரண்டாவது கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் மொழியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்கள் அமைந்திருக்கிறது. நாம் தமிழின் அடிப்படையில் தமிழ் மண்ணின் அடிப்படையில் ஒரு வரலாறு வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படை அண்மையில் ஒரு கூட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். சர்ச்சு பார்க்கில் போட்டிருந்தோம் கூட்டம். உங்களுக்கு தெரியும், சர்ச்சு பார்க்கில் பெரிய கான்வென்ட் இருக்குது மெட்ராஸில். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட படித்த அது கான்வென்ட். அது ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினது. ஐரிஷ் கான்வென்ட்டு. அங்கே வந்துட்டு ஒரு கூட்டம் போட்டிருந்தோம். என்னுடைய டிரைவர் பேர் முகமது, இஸ்லாமியர். அந்த கூட்டத்துக்கு வந்து திருச்சி சிவா எம்பியை கூப்பிட்டுருந்தோம், பாராளுமன்ற உறுப்பினர். அவர் என்னுடைய நண்பர். அப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லி வண்டி அனுப்பி விட்டுருந்தேன் டிரைவரோட. ஏர்போர்ட்டுக்கு போய் 9 மணிக்கு டெல்லியிலேருந்து வராரு. அவர் ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காரு. எம்பி தானே அவர். டெல்லியிலேருந்து வராரு, கூட்டிகிட்டு வராரு. திருச்சி சிவா மேடையில் வந்த உடனே சொன்னார், என்னை அழைத்தவர் தந்தை சேவியர் அருள்ராஜ், அழைத்து வந்தவர் முகமது, அழைக்கப்பட்ட என்னுடைய பெயர் திருச்சி சிவா, இதுதான் இந்தியான்னு சொன்னார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வரும்போது, மதத்தின் அடிப்படையில் நாம் பிளவுபடக்கூடாது. மதத்தின் அடிப்படையில் நம்மை யாரும் பிரிக்க முடியாது. தமிழ் நம்மை ஒன்று சேர்க்கிறது, தமிழ் உணர்வு நம்மை ஒன்று சேர்க்கிறது, திருவள்ளுவருடைய விழுமியங்கள் நம்மை ஒன்று சேர்க்கிறது. இன்னைக்கு திருவள்ளுவர் இந்துவா கிறிஸ்தவரான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறானுங்க. அவர் இந்து கிடையாது. இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் வந்துட்டு முஸ்லீமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் அடிப்படையில் தமிழர். நான் இங்கு வருகிற போது அட்டகாசம் என்கிற ஒரு சிறிய புத்தகத்தை படித்து கொண்டு வந்தேன். ஒரு 100 செகண்ட் அட்டகாசம் என்கிற ஒரு சிறிய புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை எப்படி தொடங்குகிறது? வள்ளுவன் ஒரு அறையில் நுழைந்தான். அந்த அறையில் தமிழ் எழுத்துக்கள் சிதறி கிடந்தன, ஒன்றோடொன்று சண்டை போட்டு கொண்டு கிடந்தன. அப்போது வள்ளுவன் சொன்னான், வரிசையாக நில்லுங்கள் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் வரிசையாக நின்றன. அகர முதல எழுத்தெல்லாம் என்று அவன் எழுதினான். ஆக சிதறி கிடந்த சொற்களை எல்லாம் வரிசையாக தொகுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அறத்திற்கு அரிச்சுவடி எழுதியவன் தான் திருவள்ளுவன். அவனுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம். அவனுடைய மரபணுவில் உதித்தவர்கள் நாம். அவருடைய இரத்தத்திலும் இரத்த நாளங்களிலும் பிறந்தவர்கள் நாம். நம்ம எவனும் என்று சொல்கிறேன், நான் மரியாதை தர விரும்பவில்லை. நம்ம எவனும் மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கல்லூரியில் பிறந்து நீங்கள் போகிற போது நான் சொன்னேன், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை நீங்கள் பிரித்துப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சமூக நீதியை கோட்பாடாக கொள்ளுங்கள் என்று சொன்னேன். எனவே நாம் பிறந்த இடத்தை நாம் பெரிதுபடுத்தாமல் சென்று அடைய வேண்டிய லட்சியத்தை, இலக்கினை, சென்று அடைய வேண்டிய புள்ளியை நாம் கருதுகோளாக கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். அதே வேளையில் என் அன்புக்கு இனிய தம்பிகளே, உங்களிடத்தில் நான் உங்களுடைய பாதம் தொட்டு உங்களை கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையில் எந்த தவறை செய்தாலும் உங்கள் பெற்றோரை துதிக்கிற, மரியாதை செய்கிற, மறந்து விடுகிற தவறை செய்யக்கூடாது. உங்களை பெற்றெடுத்து வளர்த்து உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை கனவு கண்டு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான் என்பதையும் தாண்டி, நான் இருந்த இடத்தையும் தாண்டி அவன் வானத்து பறவையாக சிறகடித்து பறப்பான் என்று கனவு காண்கிற உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, நீங்கள் இன்றைக்கு இங்கே பாருங்க, இந்த சர்ரு புருன்னு மோட்டர் சைக்கிளில் போகிறதெல்லாம் வந்துட்டு 30 வருஷமாக தான். எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் அந்த காலத்தில் பெரிய நிலச்சுவாண்டார்கள், மிட்டா மராசுகள், பெரும்பண்ணையார்கள் எல்லாம் ஹெர்குலஸ் சைக்கிளில் தான் போவாங்க. சைக்கிள் கடைசி வரை சைக்கிளை தேய்ந்து போன உங்களுடைய தந்தை, கூலி வேலை செய்து உங்களை படிக்க வைக்கிற உங்கள் தந்தை, ஒரு 4 வீட்டில் பாத்திரம் தேய்த்து உங்களை படிக்க வைக்கிற உங்களுடைய தாய், இவர்கள் தான் வாழும் தெய்வங்கள்.
அவர்களை மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய கனவுகளை நீங்கள் நனவாக்க வேண்டும். அவர்களுடைய கனவுகளை நீங்கள் நனவாக்க வேண்டும். அவர்களுடைய கனவுகளை நீங்கள் நனவாக்க முடிந்தால் நீங்கள் இறைவனுக்கும் அவர்களுக்கும் சமூகத்திற்கும் வேண்டிய மக்களாக இருப்பீர்கள். சின்ன வயசுல ஹரிச்சந்திர புராணத்தை பார்த்ததுனால தான் மகாத்மா காந்தி உண்மை பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகத்தில் போட்டிருக்கோம். அப்போ நான் சின்ன வயசில் படிக்கும்போது மைக்கேல் மீரின்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. நான் அரசு பள்ளியில் படித்தேன். நான் படித்தது ப்ரைவேட் ஸ்கூலில் கிடையாது, அரசு பள்ளியில் படித்தேன். அப்போ அந்த அரசு பள்ளியில் படிக்கும்போது அந்த மைக்கேல் மீரி டீச்சர் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி சின்ன வயசில் குஜராத்தில் ஹரிச்சந்திர புராணத்தை பார்த்தாரு. அதில் ஹரிச்சந்திரன் கடைசி வரைக்கும் பொய்யே சொல்ல மாட்டான், அதனால் வாழ்க்கையில் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் மகாத்மா காந்தி சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ நான் உடனே கை தூக்குனேன், டீச்சர் ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு. என்ன அருள்ராஜ், என் பேர் அருள்ராஜ், சேவியர்ன்றது அப்புறம் சேர்ந்தது. என்ன அருள்ராஜ் சந்தேகம்னு கேட்டாங்க. அந்த வகுப்பில் காந்தி மட்டும்தான் இருந்தாரான்னு கேட்டேன். ஒரு வகுப்பில் நிச்சயமாக ஒரு 30-40 பேர் இருந்திருப்பாங்க. ஹரிச்சந்திர புராண கரை எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாங்க. ஆனால் அன்னையிலேருந்து பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தது மகாத்மா காந்தின்னு சொல்கிறீங்களே, இப்போ வேறு யாருமே படிக்கலையா? என் அன்புக்குரிய தம்பிகளே, அனைவருக்கும் ஒரே பாடம் தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள் 250 நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கின்றன. மொத்தம் கல்லூரியினுடைய வேலை நாட்களை 250 தான். அப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. விருது ஜெர்மனியில் போய் வாங்கியிருக்காங்க. ஜெர்மனியிலிருந்து நடைபெற்ற போட்டிகளெல்லாம் விருது வாங்கியிருக்காங்க. எங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, எல்லாம் போய் இவ்வளவு நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் இங்கே படிக்கிறீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி படிக்கிறீங்களான்னு தெரியல, அதான் கேள்வி. எல்லாருக்கும் ஒரே பாடம் சொல்லப்படுகிறது, ஆனால் எல்லோரும் ஒரே படித்தாக வளர்ச்சி அடைவதில்லை. எல்லாரும் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் தான் உங்களுக்கு இன்ஃபோசிஸ் சேர்மன் படிச்சிருக்காரு மூர்த்தி. எல்லாரும் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் தான் சுதா மூர்த்தியும் படிச்சிருக்காங்க. எல்லாரும் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் தான் மைக்ரோசாஃப்ட் சேர்மன் படிச்சிருக்காரு இந்தியாவில். அண்மையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு சேர்மன் தேர்ந்தெடுத்திருக்காங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு. அவரும் முஸ்லீம் தான், அவர் இங்கே உள்ளவர் தான். எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க, ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. 1885 கடலூரில் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் வச்சுக்கிட்டா கூட எத்தனையோ லட்சம் பேர் படித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அப்துல் கலாம் மாதிரி, அல்லது ஒரு சிலர் தான் மகாத்மா காந்தி மாதிரி, ஒரு சிலர் தந்தை பெரியார் மாதிரி, அல்லது பகத்சிங் மாதிரி, அல்லது சேகுவா மாதிரி வர முடியுது. மீதி பேர்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நமக்கென்று ஒரு இலக்கினை வரித்து கொள்ள வேண்டும். ஃபிக்ஸ் அன் ஐடியல், ஃபிக்ஸ் அ டார்கெட். இலக்கு இல்லாமல் நமக்கு பயணம் இல்லை. பாதை மாறி போகும்போது ஊர் சேராது. கண்ணதான் சொல்றான், பாதை மாறி போகும்போது ஊர் சேராது, தாளம் மாறி போகும் போது ராகம் தோன்றாது. படம் இங்க பாருங்க, ஒரு இலக்கினை வரித்து கொண்டால் இதுதான் பாதைன்னு சொன்னா அதை நோக்கி நடக்க வேண்டும். மாறி போனா நம்ம நம்முடைய தந்தையினுடைய கனவுகளை, என்னுடைய தாயின் கனவுகளை நாம் ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. எனவே நீங்கள் எப்போதும் இலக்கினை வரித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு கதை, இந்த கதை நீங்கள் கேட்ட கதையாக இருக்கலாம். அதை மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இறுதியாக ஒரு கதை மட்டும் சொல்லி நான் உங்களை நினைவுபடுத்த என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு வில் வித்தையை கற்றுக் கொடுக்கிற ஒரு குருவிடத்திலே 3 மாணவர்கள் போனார்களாம். அந்த 3 மாணவர்களிடம் அவர் சொன்னாராம், ஆளுக்கு ஒரு வில்லை கொடுத்து அம்பை கொடுத்து அந்த மரத்தில் இருக்கிற கிளியை நீங்கள் அந்த வில்லால் நீங்கள் அம்பை எய்தி வீழ்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அந்த வில்லில் அம்பை பொருத்தி முதல் மாணவன் இடத்தில் கேட்டிருக்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது? எனக்கு மரம் தெரிகிறது என்று சொன்னானாம். மரம் தெரிகிறது, அப்புறம் என்ன தெரிகிறது? கிளை தெரிகிறது. அப்புறம் சொல்லியிருக்காரு, சரி நீ வில்லை அம்பை கீழே வச்சுட்டு நீ பக்கத்தில் உட்கார சொல்லியிருக்காரு. அடுத்த மாணவர் வந்திருக்காரு. அடுத்த மாணவன் கேட்டான், சொல்லியிருக்கிறான், எனக்கு கிளை தெரிகிறது, கிளையில் இருக்கிற கிளியும் தெரிகிறது அப்படி சொல்லியிருக்காப்புல.
மூணாவது மாணவன் வந்திருக்கு, அவரை வச்சுட்டு உட்காருன்னு சொல்லிட்டாப்புல. மூணாவது மாணவன் உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிருக்காப்புல. எனக்கு எதுவும் தெரியவில்லை, நான் எய்து வீழ்த்த போகிற கிளியினுடைய கழுத்து மட்டும் தெரிகிறது என்று சொன்னாராம். அப்போது அந்த குரு சொன்னாராம், வில்வித்தை நீ கற்றுக்கொண்டு விட்டாய், நீ மட்டுமே என்னுடைய மாணவன், மீதி பேரும் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி 2 மாணவர்களை நீக்கிவிட்டதாக சொல்வார்கள். எதை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களோ அதை புள்ளியாக குறித்து கொள்ளுங்கள். அதற்காக இரவு பகலாக நீங்கள் உழையுங்கள். நான் வரும்போது ஒரு கதை படித்து கொண்டு வந்தேன். என்ன கதை தெரியுமா? அந்த கதை வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அந்த கதை ஒரு ஃபாதர்கிட்ட 3 பசங்க தந்தைகிட்ட கேட்குறாங்க, அப்பா வாழ்க்கையில் நாங்கள் உயரம் அடைகிறதுக்கு என்ன வழி? நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, 12 வயசு வரும்போது சொல்கிறேன்னு சொல்லிக்கார். 12 வயசு வந்த உடனே அந்த பிள்ளைங்க கேட்டிருக்கு, நாங்கள் வாழ்க்கையில் உயர்வடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு. அவர் சொன்னாராம், பசுமாடு தானாக பால் கறப்பதில்லை, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. உடனே அந்த பாலை நாம் கறக்க வேண்டும் 1, 2வது பால் கறப்பதற்கு மாட்டை தயார்படுத்த வேண்டும் 2, 3 இதற்கு உணவு கொடுக்க வேண்டும் 4, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து அந்த மாட்டை நீங்கள் மாட்டு கொட்டத்தை சுத்தப்படுத்த வேண்டும், சாணி அள்ள வேண்டும், குப்பை அள்ள வேண்டும், அதோடு புண்ணாக்கு தவிடெல்லாம் போட வேண்டும். அதற்கு பிறகுதான் பால் கறக்க முடியும். வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது தான். இந்த படிக்க வேண்டிய இந்த பருவத்தில் என் அன்புக்குரியவர்களே, படியுங்கள் படியுங்கள் படியுங்கள். வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். நான் 1975ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்தேன். இப்போது நான் நினைத்தால் படிக்க முடியாது, எனக்கு வயது 70. ஆனால் இந்த படிக்கிற பருவத்தில் வாழ்க்கையை தவறவிட்டால், ஒன்று நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகலாம், அல்லது அந்த விஞ்ஞானி வேலை செய்கிற அந்த நிறுவனத்தினுடைய வாட்ச்மேனாக இருக்கலாம். என்ன ஆக வேண்டும் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒன்று நீங்கள் மிகப்பெரிய மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கலாம், இல்லாமல் அந்த மருத்துவமனையில் குப்பை பெருக்குகிற ஒரு தொழிலாளியாக இருக்கலாம். 2ம் தொழில்தான். செய்யும் தொழிலை தெய்வம், அதில் திறமைதான் நம்முடைய செல்வம், பாரதியார் சொல்கிறார். தவறில்லை. ஆனால் எப்படிப்பட்ட கனவை நீங்கள் வரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய பகத்சிங்காக மாறலாம், இல்லாவிட்டால் நீங்கள் இந்த நாட்டை பற்றி கவலையே படாமல் ஒரு உண்ணுவதும் உறங்குவதும் உலகத்தில் தொழில் என்றால் மண்ணும் அதை செய்யும் மரமும் அதை செய்யும் என்கிற ஒரு மரமாக இருக்கலாம். அதற்கு மனிதனாக பிறக்க வேண்டிய தேவையில்லை. எனவே எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்காக படியுங்கள் படியுங்கள். காலத்தை தவறவிடாதீர்கள். காலத்தை நீங்கள் தவறவிட்டால் காலம் உங்களுக்காக காத்திருக்காது. இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இந்த கல்லூரி நாட்களை மீண்டும் கொண்டாடி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.